நண்பர்களே, இன்றைக்கி எஸ்பியூவில் அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு வந்துட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதை நம்ம எப்படி இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோன்னு உங்களுக்கு ட்ரையல் பார்த்துலாங்க. ஃபஸ்ட் ஒர்க் இன்றைக்கி எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா டேட் 6/9/2024 போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் டுடே டாஸ்க்கை டச் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னாங்க, நம்ம வாலெட் வந்து 0 பண்ணியிருக்கோம். அதை போய் டெஸ்ட் பண்ணி கிளாஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டேட் ஏசி பேலன்ஸ் 0, டாஸ்க் வாலெட் 0, போனஸ் வாலெட் 0, இன்ட்ரோ போனஸ் 0, பைபேக், வெல்கம் போனஸ் எல்லாமே 0 இருக்குது. இதுக்கப்புறம் பணம் ஆட் ஆகுதுலன்னு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல 0ன்னு இருக்கான்னு செக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ சேலரி ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம டுடே டாஸ்க் போகிறோம். டுடே டாஸ்க் போனதுக்கப்புறம் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே டீம் மெம்பர்ஸ், பண்ணுங்கள். அந்த சம்மந்தமாக வீடியோ இன்னைக்கு நாம ஓடும். பல மாதங்களுக்கு அப்புறம் இல்லை இதை ஃபாலோ பண்ணலாம் பண்ணுங்கள். நம்மளுடைய டாஸ்க், நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் அமேசான் சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு எனி ஒன் ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் சரி நீங்கள் போடலாம். அதில் யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் முடிஞ்சிடும். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அமேசான் சர்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வர்றது amazon.in, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இப்போ நமக்கு பிடிச்ச சோலார் பேட்டரி நான் போடுறேங்க, இன்வெர்ட்டர்னு போடுறேன். வந்துருச்சு. ஏதோ ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒன்று வந்ததுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜ் ஃபார்வேர்டு, ரிவர்ஸ், இன்க்ளூடு அதுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா யூஆர்எல் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தொட்டிங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், ஷேர், காப்பி, பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த காப்பி நம்ம பண்ணிக்கிறேங்க. இப்போ எனக்கு யூஆர்எல் வந்து காப்பி ஆயிடுச்சு. அப்படியே பின்னாடி வர்ற எஸ்பிஓ போர்ட்டலுக்கு வந்துட்டுங்க. டைட்டில் அமேசான், இன்றைக்கி கொடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அமேசான். அதில் சர்ச் பண்ணி நம்ம பார்க்குறோம். எதில் போய் சர்ச் பண்ணோம்? வெப்சைட். ஒவ்வொரு நாளும் டாஸ்க் மாறும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் மாறுங்க. நம்ம வந்து இன்றைக்கி சர்ச் பண்ணது வெப்சைட்டு. எந்த இதை காப்பி பண்ணிட்டு வந்தோம்னோ அதை எங்கே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். இதுதான் இன்றைக்கி உண்டான டாஸ்க். மறந்துடாதீங்க. மறுபடியும் முதல்ல போவோம். அமேசான் சர்ச் பண்ணுறேங்க. அதில் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம டச் பண்ணுறோம். செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட்னு அதிலே கொடுத்துருக்குறாங்க. அந்த பாயிண்டில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ப்ராடக்டை நம்ம தொட்டோம்னா மேலே வந்து அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிட்டு எஸ்பிஓ போர்ட்டலுக்கு வர்றேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு, ஐடி, டைட்டில் வந்துட்டு அமேசான் இன்றைக்கி கொடுக்கணும். இன்றைக்கி உண்டான டாஸ்க் மட்டும்தான் அமேசான், சரிங்களா? அதுக்கப்புறம் எதில் போய் சர்ச் பண்ண வெப்சைட், அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டுங்க, பேஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சு சப்மிட் கொடுத்தா இன்றைக்கி உண்டான டாஸ்க் முடிஞ்சுதுங்க. எனக்கு ஒரு லேட்டானனால முடியல போல். டக்குன்னு பண்ணி பார்த்துக்கலாம்.